ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய லட்டு தாங்க. கருப்பு உளுந்து லட்டு வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான லட்டும் கூட நான் சொல்லுவேங்க. இப்போ இந்த லட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்வீட் ரெசிபி வந்து கொடுத்துருக்கேன், காரமும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலை. இப்போ இந்த கருப்பு உளுந்து லட்டு வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த லட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடிகனமான ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அந்த கடாயில் வந்து 2 கப் அளவில் நான் கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கருப்பு உளுந்தில் நம்ம வந்து செய்கிறதுனால நம்மளோட ஹெல்த்தி வந்து அதிகமாகவே கிடைக்குங்க, ஸ்ட்ரென்த் அதிகமாக கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட போன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இந்த கருப்பு உளுந்தில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குங்க. இப்போ இந்த கருப்பு உளுந்தில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு லட்டு பிடிச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சூப்பராக சாப்பிடுவாங்க. மறக்காமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி உளுந்து இருக்குங்கக்கிட்ட ரெகுலராக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் இது. நம்ம இட்லியில் சேர்த்து தான் இந்த கருப்பு உளுந்தை வந்து செய்வோம். நம்ம வந்து டைரெக்டாக இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த உளுந்தை வச்சு லட்டு வந்து செய்ய போகிறோம். இதில் நிறைய சத்து இருக்குது. அந்த சாப்பிட்றதுனால நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட கை கால் குடைச்சல், அதாவது நமக்கு மூட்டு வலி, இந்த பிரச்சனைலாம் சுலபமாக வந்து சரி செய்யக்கூடிய இந்த உளுந்து லட்டு வந்து சூப்பராகவே சாப்பிட்லாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து செவக்க வறுத்துக்கோங்க, நல்லா தீச்சல் படாமல். இப்போ அது கூட வந்து ஒரு 3/4 கப் வந்து வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன். இப்போ இது வந்து நம்ம வறுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் வந்து நான் கருப்பு எள்ளு வந்து எடுத்துக்கிட்டேங்க. இது ரொம்ப சத்துங்க. இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான பொருள் தாங்க. இப்போ இதோடு சேர்த்து நல்லா படபடன்னு அந்த எள்ளு வந்து பொரியும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம அதிகமாக வந்து பொரி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்ட் வந்து மாறிடும். அதாவது எள்ளு வந்து தீஞ்சி போயிருங்க. இப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இது வந்து நல்லா வறுத்தாச்சுங்க. இது எடுத்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச இந்த 3 பொருட்களையும் நம்ம வந்து மிக்சிங் ஜாரில் வந்து சேர்த்துடலாங்க. இப்போ உளுந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுக்கணும். நம்ம நல்லா வாசனை வரும் வறுக்கும் போது. இப்போ இதில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணுங்க. நல்ல ஃபைனாக பவுடர் பண்ணிக்கணும். ஒரு ஏலக்காய் வந்து வாசனைக்காக போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூட நாம் வந்து வறுத்து வச்சுருக்கிற அந்த எள்ளியும் வேர்க்கடலையும் வந்து சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முதல்ல சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதை அரையதை நமக்கு வந்து கொஞ்சம் அப்படியே இறுகின மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் அரைச்சதுக்கப்புறம் வேர்க்கடலையும் எள்ளும் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது கூட வந்து 1 கப் வந்து நான் வந்து வெல்லம் எடுத்துக்கிறேங்க. எனக்கு கரெக்டான அளவு. உங்களுக்கு சுகர் கொஞ்சம் தேவை அப்படின்னா நீங்கள் வெல்லத்தை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை கையை விட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா மாவு வந்து எக்ஸ்ட்ராவே கிடச்சிருக்கு, இந்த உளுந்து மாவு. இப்போ இது கூட நம்ம வந்து சேர்க்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா நான் 100 நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த நல்லெண்ணெய் நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கணும். நீங்கள் நெய் இருந்தால் கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெயும் நெய்யும் தான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் அளவில் நான் வந்துட்டு நெய் வந்து சேர்த்துக்கிறேங்க. முழுக்க நீங்கள் நெய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, உங்களோட விருப்பம் தான். நான் வந்து நெய்யும் அதாவது நல்லெண்ணெயும் வந்து கலந்து சேர்க்குறேன். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஆவி பறக்குது, இந்த எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த நெய்யும் இந்த எண்ணெயை வந்து இதோடு நம்ம ஊற்றினும் போது நமக்கு நல்லா பொறன்னு பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையை விட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருந்ததையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட்டிகள் இல்லாமல் கையில் வந்து நல்லா பிடிச்சி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா நமக்கு வந்து கிடச்சிட்டு, இப்போ அந்த வெல்லத்தோடு நம்ம வந்து சூடாக உருக்கின அந்த நெய்யும் அந்த நல்லெண்ணெயும் ஊற்றினோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு நல்லா கரெக்டான ஒரு பக்குவத்தில் வந்துடும். இப்போ நம்ம உருட்டி பிடிச்சோம் அப்படின்னா நல்லா கரெக்டாக நல்லா உருட்டி அப்படியே பிடிக்கிற அளவில் வரணுங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. நம்ம அந்த சூட்லேயே வந்து நம்ம பிடிச்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த லட்டு வந்து கரெக்டாக கிடைக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நான் வந்து லட்டு வந்து பிடிச்சி எடுத்துருக்கேன். உங்களுக்கு பெருசாக வேணும்னா கூட நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ என்னோடய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம ஒவ்வொரு லட்டாக பிடிச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
கருப்பு உளுந்த வச்சு இன்றைக்கி வந்து லட்டு செஞ்சாச்சு. இந்த லட்டு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்குங்க. அதாவது இந்த கருப்பு உளுந்தில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குங்க. நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா உளுந்து வடையாகட்டும் அல்லது இட்லி ஆகட்டும் நம்ம இந்த மாதிரி சாப்பிட்றத விட நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வறுத்து நம்ம பொடி பண்ணி இந்த மாதிரி லட்டு பிடிச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு சத்து இருக்குங்க அந்த லட்டில். கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி வச்சுருப்பீங்க. அந்த உளுந்தை எடுத்து குழந்தைங்களுக்கு 1 கப்பு வந்து சேர்த்துக்கிட்டா போதுங்க. அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இது கூட நீங்கள் வந்து பாதாம், முந்திரி, அதாவது பிஸ்தா, இந்த மாதிரி வந்து நட்ஸ் பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி நல்லா லட்டு மாதிரி பிடிச்சி கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாகவே வந்து சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான லட்டும் கொடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கடித்து சாப்பிடும் போது அழகாக வந்து உடஞ்சி வராமல் வருது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சுவையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த லட்டு வந்து வீட்டில் நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான லட்டுங்க. நம்ம லட்டு எல்லாம் பிடிச்சாச்சு. இப்போ இந்த லட்டு வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி சில்வர் கண்டெய்னர் இருந்துச்சுன்னா போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க எப்போல்லாம் கேட்குறாங்களோ அப்போல்லாம் நீங்கள் ஒவ்வொரு லட்டும் எடுத்து கொடுத்துடலாங்க. ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த லட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.